ஸ்பெஷல் டே. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்றைக்கி இருக்குது. ஆனால் காலையில் முதலாக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான். இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நமது பள்ளியிலே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி +2 படித்த ஒரு மாணவன் காலையில் அவங்க பாட்டி வீட்டில் ஒரு வேலையாக போகும்போது மின் வயர் மேலே காலை வச்சு ஷாக் அடித்து இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அந்த துக்கமான செய்தியை சொல்ல முடியல. திவாகரன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. லோவர் கிளாஸுக்கெலாம் ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மின் கம்பி அறுந்திருந்தா அதை பார்க்காம மிதிக்கும் போது நடந்த ஒரு சோக நிகழ்வு இப்போ ரீசெண்டாக நடந்தது. லட்சுமிபுரம் ஸ்கூலில் இதே மாதிரி ஒரு பையன் ஒரு பால் மேலே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை குனியை வச்சு மேலே ஏறி எடுத்திருக்கான். ஷாக் அடித்து மேலே இருந்தவன் கீழே விழுந்துட்டான். கீழே இருந்தவன் ஏற்றுவயர் மேலே பட்டதால் அவன் இறந்துட்டான். இது மாதிரி மாணவர்களுக்கான இந்த மின் கம்பிகள் இருக்கிற இடத்துல எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளுக்கு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற ஜோனில் இருக்கிற அந்த நம்மிடையே ரெட் ஹில்ஸ் அடிஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இது பற்றிய அவேர்னஸை மாணவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே வந்திருக்கிறார். அவருக்கு உதவியாக மற்றொரு சாரும் வந்திருக்காரு. அவரை இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பாக வருக வருக என முதலாவதாக அவர்களை கௌரவிக்கும் வண்ணம் பொன்னாடை போர்த்துகிறார் நமது தலைமை ஆசிரியர். எல்லாரும் அமைதியாக உட்காருங்க. எல்லாருமே கவர் பண்ணுங்க. டெக்னிக்காக எடுத்துட்டாங்க. பார்ப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் பருவத்தை தாண்டி எங்கள் உருவத்தை உங்களுக்கு முன்னாடி நாங்கள் நிறுத்துகிறோம். உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இதர தலைமை ஆசிரியர்களுக்கும் அனைத்து சப்ஜெக்டுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்ற அனைத்து கல்வி சார்ந்த பணியாளர்களுக்கும் பொது தேர்வை எதிர்நோக்கி கொஞ்சம் கூட பயமே இல்லாம எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம பிள்ளைங்க கெத்துன்னு சொல்லி தைரியமா நிற்கிற ஊதூர் பகுதி அரசு மேல்நிலை பள்ளியின் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் செங்குன்றம் உபகோட்டத்தின் சார்பில் உங்களை நாங்கள் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்க வந்தப்பவே கரண்ட் கொஞ்சம் ரெஸ்ட் நாங்களும் ஓய்வு எடுத்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, எங்களுடைய சென்னை மின்பகிர்மான வட்டம் மேற்கு திட்டத்தின் வழியாக காவடி கோட்டம் உபகோட்டம் இந்த விழிப்புணர்வு விபத்து இல்ல மின்சார பயன்பாடு என்கிற விழிப்புணர்வை தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளிலே அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு மின்சார வாரியம் எங்களை படித்திருக்கிறது.
அதிலே எந்த உபகோட்டத்தினுடைய செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் மதிப்புமிக்க திரு விஜயகுமார் ஐயா, அவர் என்ன தப்பா நினைக்க மாட்டார். ஏன்னா நானும் அவரோட அளவில் தான் இருக்கிறதுனால தைரியமா சொல்றேன். கூடிய ஒரு நல்ல அதிகாரியை இந்த பகுதிக்கு மின்வாரியம் தந்திருக்கிறது என்பதில் உங்கள் சார்பில் நான் அவருக்கு நன்றியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். மிக வேகமான பணியாளர், மிக அற்புதமான பண்புமிக்க பணியாளர். அவர் இருக்கின்ற இந்த பகுதியிலே எந்த விபத்துகளும் நடந்துவிடக் கூடாது, மின் தட்டுப்பாடு வந்துவிடக் கூடாது, மின்சாரம் துண்டிக்கப்படக்கூடாது என்பதில் 100% இரவும் பகலும் உழைக்கின்ற இத்தருவாயில் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் சொன்னது போல கடந்த நாட்களில இந்த ஸ்கூல்ல +2 படிக்கின்ற மாணவன் கவனக்குறைவினாலே கடந்த வாரம் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் தன்னுடைய அதீத நம்பிக்கையினாலே மின் விபத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன். மின்சாரத்திற்கு காது கேட்காது, மின்சாரத்திற்கு கண்ணு தெரியாது, மின்சாரத்தை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் மிகப்பெரிய யமகர்மன், கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய யமன் மின்சாரம் தான். கொஞ்சம் கவனக்குறைவாக நாம் அதை தொட்டு விடுவோமானால் நாம் செத்து விடுவோம் என்கிற பயத்தோடு கூட வாழ வேண்டும். அன்பு மாணவ செல்வங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொடுக்கிறேன், 2 பேருக்குமே சேர்த்தே சொல்றேன். ஒயர் அருந்திருக்கிற இடத்தில் நீங்கள் அருகே செல்ல வேண்டாம். மின் டிரான்ஸ்பார்மர் இருக்கிற இடத்தில் நீங்கள் அருகே செல்ல வேண்டாம். மின்சார ஒயர் செல்கின்ற பாதையில பட்டம் விட வேண்டாம். உங்கள் கிரவுண்டுக்கு பக்கத்திலே நீங்கள் விளையாடுகிற இடத்திற்கு அருகிலே இருக்கிற பிராந்தியை எடுக்க வேண்டாம். மின்வாரியத்திற்கு தகவல் தெரியுங்கள். ஏனால் மின்சாரம் குறைவு நிறைவாகிறது. அதிக மின்னழுத்தம் கொண்டதை தான் நமக்கு குறைந்த மின்னழுத்தமாக மாற்றி தரப்படுகிறது. ஆகவே இந்த மின்னழுத்தத்தை பயன்படுத்திக் கொள்வது சேஃப்டி என்று சொல்லப்படுகிறது. பாதுகாப்பான மின் சாதனங்களை பாதுகாப்பாக நாம் பயன்படுத்தினால், நீங்கள்லாம் நீங்க +2 முடிக்க போறீங்க, வருங்காலத்தில் டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல கனவு கண்டு விஞ்ஞானிகள் ஆகலாம். இப்போ கூட நிறைய விஞ்ஞானிகளா இருக்கு, எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள், அறிஞர்கள், நிறைய உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கிறது. சிலதை வெளியே கொண்டு வர முடியல உங்களால. இதே போல இந்த பிள்ளைங்களும் சரி, வருங்கால அரசியல்வாதி ஆகலாம். ஆனால் ஆபத்து உணராது உங்கள் வாழ்நாட்களை நீங்களே முடிவு செய்து கொள்ளாதீர்கள். நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பன் பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று உயர்ந்த இடத்திற்கு வந்து கௌரவமாய் நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு பள்ளிக்கூடம் அனுப்புறாங்க. இன்றைக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு அன்றைக்கு எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. இன்றைக்கு கிடைத்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுடைய தியாகம் அன்றைக்கு நிறைய கிடைக்கல. உங்களுக்கு அந்த நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தை நான் நன்கு அறிவேன். கஜா புயலுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடத்துல நான் எமர்ஜென்சி சோலார் லைட் கொடுத்திருக்கிறேன் 10th+2 மாணவர்களுக்கு. அது கஜா புயல்ல அது மின்சாரம் இல்லாத போது நிறைய குடும்பங்களுக்கு அது பயன்பட்டது என்று நான் அறிந்திருக்கிறேன். அதுவே இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செய்யணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. ஆகவே மாணவ செல்வங்கள் தயவு செய்து மின்சாரத்தோடு விளையாடாதீர்கள், மின் வயரை தொடாதீர்கள், மின் வயரை அருந்து கிடந்தால் கிட்டே போகாதீர்கள். ஏதோ தைரியத்தில் எடுத்து தூரம் போட்டுருவோம் நினைக்காதீங்க. தண்ணியில மின் வயர் இருந்தால் கிட்ட போயிடாதீங்க. வீட்டில் பயன்படுத்துகிற சுவிட்சு ஈர கையோட தண்ணியோட தொடாதீங்க. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, உங்களுக்கு ஏசி, உங்க வீட்டில் நிறைய பொருள் இருக்கும், கிரைண்டர், மிக்சர், அதெல்லாம் நீங்க தொட மாட்டீங்க, அது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் எதுக்கிட்டையும் போயிடாதீங்க. கவனமாக இருங்கள். ஆசிரியர் பெருமக்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நன்றாக படியுங்கள். வருங்காலத்தில் இந்தியாவின் தூண்களாய் மாத்திரமல்ல, தமிழகத்தில் ஒளிவிடும் நல்ல சுடர்களாக வாருங்கள் என்று சொல்லி எங்களை அழைத்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொறுமையோடு நிதானமாக கேட்டு பின்னாடி எங்களை விமர்சிக்க போகிற உங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியோடு கூட உரையை முடிக்கிறேன். நானே எங்க அதிகாரியை அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய செங்குன்றம் ரெட்டில்ஸ் உபகோட்டத்தினுடைய உதவி செயற்பொறியாளர் அவர்கள் உங்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை உங்களோடு கூட சில நிமிடங்கள் பேசுவார்கள்.
கையிலே அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம பள்ளி சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியில் அதிகமான மழை காரணமாக இந்த ஒட்டுமொத்த வளாகமும் நீர் சூழ்ந்து அந்த மேல்நிலை கட்டிடங்களை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வச்சிருந்தது. அதுக்கு பிறகு அங்கே போனவர்கள் கூட கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நமக்கு மின்சாரம் தொடர்ந்து உதவி பொறியாளருக்கு நாங்கள் பல முறை கேட்பது நடக்கலை. அதுக்கு பிறகு என்னுடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்லும்போது அவர் நம்மளுடைய ஏடிகிட்ட தான் சொல்லியிருக்கிறோம். அதாவது நீங்கள் நினச்சி பார்க்கலாம், 2 மாதமாக நம்ம கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் கூட உங்களால் கரண்ட் கொடுக்க முடியலையே. இந்த வெள்ளிக்கிழமை மறுநாள் சனிக்கிழமை முடியறதுக்குள்ள அன்று சனிக்கிழமை இரவுக்குள்ளாக நமக்கு மின்சாரம் கிடைத்துவிட்டால் அது ஐயா ஏடி ஐயா உங்களுடைய நன்றியோடு நினைவு கொள்கிறோம். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு இந்த மின்சாரம் இருக்குது. ஏன்னா பள்ளியில் மின்சாரம் இல்லைன்னா எனக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். அப்போ நம்ம பெற்றோர்களோட கஷ்டங்களை வீட்டில் நம்ம பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத உணர்ந்து உங்களுடைய வருங்காலத்தை நீங்கள் இந்த காலகட்டத்திலேயே தீர்மானித்து அதுக்கு உண்டான படிக்கட்டுகளை அதுக்குண்டான அறிவு சார்ந்த வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க உங்களுடைய கல்வி முயற்சியில வெற்றி அடையலாம். சமீப காலமா மின் விபத்து என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்ப எங்களுக்கு கொடுத்த அசைவ ஒரு மின் விபத்து நடக்குது. அந்த மின் விபத்து எதன் காரணமாக நடக்குது? அறியாமையில நடக்குதா, இல்ல ஒரு கவனக்குறைவாக நடக்குதா? அந்த கவனக்குறைவு எதனால ஏற்படுது அப்படின்ற ஒரு காரணத்தை ஒரு உங்களை மாதிரி இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த ஒரு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லார் வீட்லயும் இப்ப செல்போன் இருக்கு. வீட்டுக்கு போன உடனே புக்கை எடுக்கிறீங்களோ இல்லையோ அந்த செல்போன் அப்பா அம்மா எடுத்துவீங்க. சார்ஜ் டவுன்ல இருக்கும், அந்த சார்ஜ் போட்டுட்டு அப்படியே பேசுவீங்க. முற்றிலும் தவிர்க்க வேண்டியது அது. எந்த மாதிரி எல்லாம் நீங்க எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸை யூஸ் பண்ணும்போதும் வீட்டுக்குள்ளேயோ வெளிப்புறத்துலயோ உங்களுடைய அணுகுமுறை மின்சாரம் மேல்நிலை மின்கம்பிகளாகத்தான் நம்ம பகுதிக்கு அந்த நெட்வொர்க் அமைச்சிருக்காங்க. அந்த நெட்வொர்க்ல இருக்கிற சில பல குறைபாடு காரணமாக அந்த மின் கம்பிகள் அறுந்து விழுந்தாலோ அல்லது மின் கம்பங்கள் சாய்ந்திருந்தாலோ அதை அஜாக்கிரதையாக கையாளக்கூடாது. உங்க கூட இருக்கவங்களே சொல்லுவாங்க, அந்த குச்சி எடுத்து அந்த கம்பியை தள்ளி போட்டுட்டு நீங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கவனக்குறையோட தான் லட்சுமிபுரத்துல ஒரு தம்பி 2 பேர் பந்து விளையாடி கொண்டு இருக்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேல விழுந்திருக்கு. அதை போய் எடுக்க முயற்சி பண்ணும்போது கீழே இறந்தான ஒரு தம்பி இறந்துட்டு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மின்சாரம் என்பது அதில் கையை வச்சா நமக்கு ஷாக் அடிக்கும், நமக்கு ஆபத்து ஏற்படும்னு உணர்ந்தே அந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறது இது அதீத நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு 12.5 மில்லியாம்ஸ் நம்ம பாடியில எடுத்தாச்சுனாவே நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கான்ஸ், ஹார்ட், லங்ஸ், லிவர், கிட்னி இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிடும். எப்படி ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகும்னா அந்த 2.5 மில்லி வோல்ட்ஸ் நம்ம ஆர்கான்ஸ்குள்ள பாஸ் ஆன உடனே நம்ம கண்ணுக்கு தெரியாது, உள்ள இன்டர்னலாக இருக்கிற பிளட் கிளாட் ஆகிடும். பிளட் ஃப்ளோ இருந்தால் தானே உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் கிடைச்சா தானே மற்ற ஆர்கான்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு பிளட் கிளாட் ஆகிடுச்சுன்னா எந்த ஆர்கான்ஸுமே ஒர்க் ஆகாது. இட் லீட்ஸ் டு டெத். ஸோ நம்ம அந்த கண்ணுக்கு தெரியாத மின்சாரத்தை நம்ம ஒரு அனாவசியமாக கையாளக்கூடாது.
வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, மின் கம்பங்கள் மின் கம்பிகள் ஓரமா போயிட்டே இருக்கும். வேலை செய்யறவங்க ஏணி எடுக்கும். ஒரு ஒரு கட்டிட வேலை நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த இடத்துல வேலை செய்யற வேலையாட்கள் கவனக்குறைவா கம்பியோ இல்ல வேற மின் அந்த வேலை சார்ந்த பொருட்களோ எடுத்துக்கொண்டு செல்லும் போது அடிபட்டு இருக்கலாம். அதுவும் இல்லாம அந்த மின் கம்பங்களை ஸ்டே ஒயர் சொல்லுவாங்க, ஒரு சப்போர்ட்டுக்காக இழுத்து வைக்கிறது. அந்த சப்போர்ட்டுக்காக இழுத்து வைக்கிற ஒயர் கட்டா இருந்ததுன்னா அந்த கட்டான ஒயர் வேற ஏதாவது ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கும் போது டச் ஆகி உங்களுக்கு அது வழியா எர்த் ஆகும். நம்ம வழியா அந்த வழியா போற மனிதர்களோ இல்ல ஆடு மாடுகளோ அந்த கட்டான ஸ்டே ஒயர்ல டச் பண்ணும் போதோ இல்ல அதை கையில பிடிச்சி இழுக்கும் போதோ நம்ம மின்சாரம் தாக்கி ஆபத்து ஏற்படலாம். அந்த மின் கம்பங்கள்ல வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதோ சப்போர்ட்டுக்காக வேற ஏதோ இழுத்து கட்டுறதுக்காகவோ அது ஒரு ஸ்கஃபோல்டிங் சாரம் மாதிரி பயன்படுத்துறதுக்கு இல்ல ஒரு கயிறு கட்டி துணி காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பயன்பாடு இருக்கும்போது ஏதாவது லீக்கேஜ் வந்ததுன்னா அந்த லீக்கேஜ்ல நமக்கு மின்சாரம் பாய்ந்து நமக்கு ஆபத்து ஏற்படலாம். அது தவிர ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம், கனெக்ட் ஆயிருக்கும், ஒரு ஒயர் லூஸ் கனெக்ஷன்ல காத்துலயோ இல்ல வேற ஏதாவது காரணங்களாலோ அது கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன் ஆகி விட்டு விட்டு வந்துட்டு இருக்கும். அதை சரி பண்றேன்னு சொல்லி கொம்பு வச்சோ இல்ல குச்சி வச்சோ இல்ல மேல எடுத்து அவங்களே தன்னிச்சையா அவங்களே வந்து அதை சரி பண்ற முயலும் போது மின்சாரம் தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதையும் மேல நம்ம ஈவி லைன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, மின்கம்பிகள் எல்லாம் போயிட்டு இருக்குன்னா அது கீழே நம்மளோட டூ வீலர் பார்க்கிங்கோ இல்ல ஒரு ஆக்கிரமிப்போ இருந்ததுன்னா நிச்சயமா அதை தவிர்க்கணும். அந்த எதுக்காகன்னா வேற எங்காவது ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அந்த ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் வந்து இந்த லைன்ல பாஸ் ஆகும்போது எந்த இடத்துல வீக் பாயிண்ட் இருக்கோ அந்த வீக் பாயிண்ட் வந்து கட் ஆகி கீழே விழலாம். கீழே இருக்கிற மனிதர்களுக்கோ இல்ல ஆடு மாடுகளுக்கோ ஆபத்து ஏற்படலாம். முக்கியமா இந்த பகுதி பாத்தீங்கன்னா ஒரு விவசாய பகுதியா தான் இருக்கு. அந்த விவசாய பகுதியில பாத்தீங்கன்னா காலையில விவசாயத்துக்கு போறவங்க நைட்டு என்ன காத்தடிச்சது என்ன சூழ்நிலை இருந்தது யாருக்கும் தெரியாது. ஒரு மின்கம்பி அறுந்து விழுந்திருக்கலாம், அந்த மின்கம்பி அறுந்து விழுந்துதான் அவங்க கவனிக்காம மேல போய் கால் வச்சு மின் விபத்து ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு ஜென்ரலா நமக்குள்ளேயே நம்ம அனுமானித்து மின்சாரத்தினால் இவ்வளவு ஆபத்து ஏற்படும், இந்த ஆபத்து ஏற்படுச்சுன்னா தீக்காயங்களும் இன்டர்னல் ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆகி நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்றத நம்ம மனசுல உணரணும். உணர்ந்தாதான் அந்த 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 விபத்து ஏற்படாம நம்ம தவிர்க்கலாம். நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு சொல்லுவோம், இந்த போல் சாஞ்சிட்டு இருக்கு, இந்த கம்பம் சாஞ்சிட்டு இருக்கு, கீழே விழுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களுடைய பெற்றோர்களுக்கோ பெரியவர்களுக்கோ தகவலை சொல்லி ஈபிய அணுகி அந்த பழுதை சரி செய்ய நீங்க தான் சொல்லணும். நீங்க அதை பாத்தீங்கன்னா நைட்ல நல்லா காத்து அடிச்சிருக்கு, அந்த காத்து அடிச்ச காரணத்தினால இந்த லைன்ல இருக்க சப்போர்ட்டிங் இன்சுலேட்டர் அதுல இருந்து ஒயர் கழண்டு கீழே விழுந்திருக்கு. வீட்டுல இருந்து ஒரு அம்மா வந்து வெளியே வந்திருக்காங்க. காலையில 5 மணிக்கு அவங்களுக்கு கீழே காலையில வாசல்ல விழுந்தது அவங்க கவனத்துக்கு தெரியல, அவங்க பார்க்கவும் இல்லை. சுமார் ஒரு 50 வயசு இருக்கும் அவங்களுக்கு. எதிர்த்து அவங்க வெளியே போறாங்க. அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைம், அதாவது அந்த புயல் அறிகுறியோட இருக்கிற காலச்சூழ்நிலை. அதுல லைன் கட்டாயி கீழே விழுந்திருக்கு. அவங்க தெரியாதனமா மதிச்சுட்டாங்க, உடனே ஆன் த ஸ்பாட் இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புயல் நேரங்களிலோ மழைக்காலங்களிலோ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுதோ சாலை ஓரமாகவோ இருக்கின்ற எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் மின் கட்டமைப்புகளை கவனமாக பார்த்து செல்வது நம்மளுடைய மனதில் பதிந்து இருக்க வேண்டும். இந்த வயர்ல கூட போறவங்க ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, காலில் தட்டி விட்டு வந்திருப்பான்னு சொல்லுவாங்க. உண்மையா நடக்கு. அந்த மாதிரி தான் நாங்க எங்களுக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் நாங்க ரியலைஸ் பண்றது. போயிட்டே இருந்தாங்க 2 பேர், ஒருத்தர் காலில் தட்டி விட்டு வாடான்னு சொன்னா அதனால ஆச்சு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி மின் கட்டமைப்புகள் இருக்கிற மின் கம்பிகளை நீங்க தொடவோ அதை சார்ந்த
பார்த்து அதை எடுத்து ஓரமாக வைக்கவோ இல்லை குச்சிகளை எடுத்து தள்ளவோ முற்படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பேசிக் கான்செப்டை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸையும் சேஃப்டியாக யூஸ் பண்ணிட்டு பாதுகாப்பாக வாழும்படி உங்களுடைய இந்த கல்விப்பணியை சிறப்பாக செய்யும்படி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அதை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி செய்வது என்பதையும் தெளிவாக உரையாற்றி வந்த நமது செங்குன்றம் பகுதி உதவி செயலராக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். Stand. Attention. Stand at this. Attention. Stand at this. Attention. போன்ற பகுதியின் உதவி செயற்பொருள் ஐயா அவர்கள் மிக தெளிவாக உங்களுக்கு மின்சாரத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி ஆபத்துகள் அதாவது முதல் நிகழ்வு வந்து இன்னைக்கு நாம முடிச்சிருக்கோம். இதை தொடர்ந்து நமது ஐடிஎஃப்சி பேங்க் அந்த வங்கியில் இருந்து நம்ம பள்ளிக்கு ஒரு 65 இன்ச் ஸ்மார்ட் டிவி அது கொடுத்துருக்காங்க. அதுக்கான இனாகிரேஷன் நடக்குது. அதை தொடர்ந்து அந்த +1 மற்றும் +2 மாணவர்களுக்கு நம்ம என்னோட உங்களுக்கு வந்து இந்த கல்வி ஆண்டுக்கான இறுதி நாளாக கல்வி உங்களுக்கு வாட்சி நாங்கள் அனுப்ப போகிறோம். இது ஒரு திங்கட்கிழமையிலிருந்து நீங்கள் உங்களுடைய பொதுத் தேர்வுடைய துவங்க போறீங்க. மாணவ செல்வங்கள் நீங்கள் எவ்வளோ நாளாக கடந்து வந்திருப்பீங்க. 6ஆம் வகுப்புல இந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க இருக்கலாம், நடுவில் வந்து இந்த பள்ளியில் சேர்ந்த குழந்தைங்க இருக்கலாம், 11ஆம் வகுப்புல இந்த பள்ளியில் சேர்ந்த குழந்தைங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய நல்ல அன்பு நிறைந்த உள்ளத்தோடு எங்கிட்ட நீங்கள் பழகிருக்கீங்க. நாங்களும் அது மாதிரி தான் உங்ககிட்ட நாங்கள் பழகிருக்கோம். ஒரு சில நேரத்தில் உங்களுடைய நிச்சய தனத்தால சின்ன சின்ன குறும்பு தனத்தால உங்களை வந்து நான் கணிச்சிருக்கலாம். என்னுடைய இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக உங்க கூட அவ்வளோ இன்ட்ராக்ஷன் எனக்கு இல்லை. ஆமா, இருந்தாலும் மாணவ செல்வங்க நீங்க எல்லாருமே வந்து வெளியில போனீங்க. நீங்க உங்களுடைய தேர்வுகளை முதல்ல வெற்றிகரமாக எழுதிட்டு நல்ல மதிப்பெண்களை பெற்று முதல்ல என்ன பண்ணணும், உங்களை நீங்க நிலைப்படுத்திக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நிலைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க யாரு அப்படின்றது சமுதாயத்துக்கு இந்த தேர்வு தான் சொல்ல போகுது. இந்த +2 பொதுத் தேர்வுல நீங்க எடுக்கிற மதிப்பெண்கள் தான் நீங்க ஒரு மருத்துவரா, இல்ல ஒரு விஞ்ஞானியா, இல்ல ஒரு ஆசிரியரா, இல்ல ரோட்ல ஏதாவது பொறுக்கிட்டு இருக்கக்கூடியா, அதுவும் சேர்த்துதான். இந்த தேர்வுல நீ என்ன மதிப்பெண் எடுக்கிறே, நீ என்ன போய் ஜாயின் பண்ண போறன்ற போதுதான் உங்களுடைய எதிர்காலம் நிர்ணயிக்க போகுது. சோ இந்த தேர்வுல மிக சிறப்பான முறையில் நீங்க போய் எழுதணும். உங்களுக்கு தேர்வு மையம் வந்து நம்ம பள்ளியில ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். நமது அரசு மேல்நிலை பள்ளி, அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி சோழவரம். உங்களுக்கு தேர்வு நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம பள்ளியிலிருந்து ஆசிரியர் வருவாங்க. இந்த டைம் டேபிள் வந்து கொடுத்தாச்சு. திங்கட்கிழமை உங்க கூட நம்ம இயற்பியல் ஆசிரியர் உங்களுக்கு வருவார். நீங்க என்ன பண்றீங்க எல்லாமே கண்காணிக்கப்படும். அங்க போயிட்டு பள்ளியினுடைய பேருக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படுத்தாம நல்லபடியா உட்கார்ந்து தேர்வை தெளிவா எழுதிட்டு வந்துடணும். அங்க யாருமே நாங்க இருக்க மாட்டோம். எல்லாருமே தேர்வு பள்ளியில் இருக்கோம். ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாலும் சால்வ் பண்றதுக்கு நாங்க யாருமே இருக்க மாட்டோம். நீ ஒரு புது தேர்வு மையத்துல போய் எழுத போற, அந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனைக்கும் நீங்க உட்படாத. மற்ற மாணவர்களுக்கு உதவி செய்யறது ஏதாவது அங்க போயிட்டு நீங்க ஹீரோயிசம் பண்றது அப்படி பண்றது பண்ணிட்டு நீங்க மாட்டிக்காதீங்க. இது அரசு நடத்துற பொது தேர்வு. காவல்துறை துரித நடவடிக்கை எடுத்துரும். நேற்று மதிப்புக்குரிய பள்ளிக்கல்வி இயக்குனர் தொடக்க கல்வியாளர்கள் வந்து கிளியரா சொல்லிட்டாரு. போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும். என்ன பண்ணாலும் இமீடியட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க பார்த்துருவாங்க. இனிமே தலைமை ஆசிரியருக்கு, உதவி தலைமை ஆசிரியருக்கு, ஆசிரியர்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. எப்ப நீங்க பப்ளிக் எக்ஸாம்பிள் போயிட்டீங்களா, இதுக்கப்புறம் காவல்துறையும் கல்வித்துறை தான் உங்க மேல நடவடிக்கை இருக்கும். அதையே கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல முதுகலை ஆசிரியர் பெருமக்கள் சார்பிலும், ஒரே தலைமை ஆசிரியர் சார்பிலும், பெற்றோர் ஆசிரியர் சார்பிலும், அனைத்து பட்டதாரி ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு சார்ந்த ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக பணியாற்றுகின்ற அலுவலக பணியாளர்கள் மற்றும் நமது பள்ளியை சார்ந்த பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், உறுப்பினர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர், உறுப்பினர்கள், ஊர் பஞ்சாயத்துடைய தலைவர், வார்டு உறுப்பினர்கள் ஆகிய அனைவரும் சார்பிலும், உங்களுடைய பெற்றோர்கள் சார்பிலும், இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்ற தனிப்பட்ட முறையிலும் உங்களுக்கு எல்லாருமே எல்லா பள்ள இறைவன் உங்களுக்கான அருளை கொடுத்து, உங்களுக்கான நல்ல ஒரு மன தெளிவை கொடுத்து நீங்க சிறப்பான முறையில் தேர்வை எழுதி இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சோழ வயசுல எக்ஸாம் எழுதுறீங்க.
அதாவது சில நேரத்தில் டைமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது கிடையாது, டிலே ஆகிடும். ஒவ்வொரு வருஷமும் இது நடக்குது. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற சீஃப் அண்ட் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸர் மறந்துட்டு அட்டென்ஷன் தேசிய